ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 2025 நடந்த முக்கியமான ரேங்கிங்ஸ் வந்து எடுத்துருந்துருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு நம்மளுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், என்ன இருக்குது? உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ கடவுச்சீட்டுகள்னால் என்னது? பாஸ்போர்ட். ஸோ உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டுகள் தரவரிசையில் இந்தியா என்ன இடம் பிடிச்சிருக்குன்னா 85வது இடம். அடுத்தது பாருங்கள், ரெண்டாவது கேள்வி. இந்தியாவில் காற்றின் தரத்தில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எது? ஸோ இந்தியாவிலேயே காற்றில் தரத்தில் முதலிடம் பிடித்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டம் தான். அடுத்தது பாருங்கள், மூணாவது கேள்வி. 2025 உலக ஆயுத ஆற்றல் தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது? உலக ஆயுத ஆற்றல் தரவரிசை இதில் வந்து இந்தியா 4ஆம் இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள், நாலாவது கேள்வி. 2025 உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது? உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியா வந்து 12வது இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள், அஞ்சாவது கேள்வி. உலக ஊழல் குறியீடு 2024 இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ உலக ஊழல் குறியீட்டில் வந்து இந்தியா 96வது இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஆறாவது கேள்வி. ஹென்லி கடவுச்சீட்டுகள் தரவரிசை 2025 இந்தியா பிடித்த இடம் எது? ஹென்லி கடவுச்சீட்டு வரிசையில் வந்து இந்தியா 80வது இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள், ஏழாவது கேள்வி. 2024ஆம் ஆண்டில் அதிக இணைய முடக்கங்களை சந்தித்த நாடுகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஸோ இதுக்கு ஆன்சரு மியான்மர். ஸோ அதிக இணைய முடக்கங்கள் எங்கே இருந்திருக்கு? மியான்மரில் தான் இருந்திருக்கு. அடுத்தது எட்டாவது கேள்வி. உலக மகிழ்ச்சி குறியீடு 2025 இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ உலக மகிழ்ச்சி குறியீடு இது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஆன்சர் பாருங்கள், 118வது இடத்துல தான் இந்தியா இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. உலக மகிழ்ச்சி குறியீட்டில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 118வது இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள், 9வது கேள்வி. உலகின் முதல் 10 பணக்கார பெண்கள் பட்டியலில் இடம்பெற்ற முதல் இந்தியர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சரு ரோஷினி நாடார். ஸோ இவங்க யாருன்னா HCL இருக்குல்ல, HCL இதோட ஃபவுண்டர் யாருன்னா ஷிவ் நாடார்னு சொல்லுவோம். இவங்களோட பொண்ணு தான் இந்த ரோஷினி நாடார். இவங்க தான் உலகின் 10 பணக்கார பெண்கள் பட்டியலில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், 10வது கேள்வி. 2023-24ஆம் ஆண்டில் வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பும் இந்தியர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஸோ இதுக்கு ஆன்சர் அமெரிக்கா. அமெரிக்காவில் இருக்கிற இந்தியர்களால தான் இந்தியாவுக்கு அதிக பணம் வந்திருக்கு. அடுத்தது பாருங்கள், 11வது கேள்வி. சுதந்திரமான பேச்சு குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இதில் வந்து இந்தியாவோட குறியீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 24. அடுத்தது பாருங்கள், 12வது கேள்வி. உலகில் வாகனம் ஓட்டுவதற்கு மிகவும் ஆபத்தான நாடு எது? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் என்னன்னா தென்னாப்பிரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் வாகனம் ஓட்டுவதற்கு மிகவும் ஆபத்தான நாடு அப்படின்னு வந்து டாப்பில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், 13வது கேள்வி. தற்போதைய இந்தியாவின் பாதுகாப்பு கருவிகளில் எத்தனை சதவீதம் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவை? ஸோ 65% வந்து நம்ம உள்நாட்டிலே தயாரிக்கிறோம். அடுத்தது பாருங்கள், 14வது கேள்வி. 2000ஆவது ஆண்டு முதல் தற்போது வரை இந்தியாவில் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இறப்பு வீதம் எவ்வளவு சதவீதம் குறைந்துள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சரு 70% குறைந்துள்ளது. அடுத்தது பாருங்கள், 15வது கேள்வி. சிறார்களால் ஏற்படும் சாலை விபத்துகளில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஸோ சிறார்களால் ஏற்படும் சாலை விபத்து வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், 16வது கேள்வி. முதல் கங்கை டால்ஃபின் கணக்கெடுப்பு பணி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சரு 2021. அடுத்தது பாருங்கள், 17வது கேள்வி. உலக காற்று தரவரிசை அறிக்கை 2024 இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ உலக காற்று தரவரிசையில் வந்து இந்தியா 5வது இடத்துல இருக்குது. அடுத்தது 18வது கேள்வி. தற்போது இந்தியாவில் மகப்பேறு இறப்பு விகிதம் எவ்வளவு எட்டப்பட்டது? ஸோ இதுக்கு ஆன்சர் 100. ஸோ இது என்ன கான்செப்ட்னா, 1,00,000 குழந்தை வந்து பிறக்குதுன்னா அதில் வந்து 100 குழந்தை வந்து இறக்குது அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். அடுத்தது 19வது கேள்வி. இந்தியாவில் சமூக பாதுகாப்பு தற்போது எத்தனை சதவீதம் அடையப்பட்டுள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சரு 48.8%. சமூக பாதுகாப்பு எவ்வளோ இருக்குது? 48.8%. அடுத்தது 20வது கேள்வி. அதிக பணக்காரர்கள் கொண்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. அதிக பணக்காரர் பட்டியலில் இந்தியா வந்து 4வது இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள், 21வது கேள்வி. 2024ஆவது ஆண்டில் உலகில் அதிக தேயிலை ஏற்றுமதி செய்த நாடு எது? ஸோ அதிக தேயிலை ஏற்றுமதி எங்கே செஞ்சுருக்காங்கன்னா கென்யா நாடு தான் செஞ்சுருக்கு. அடுத்தது பாருங்கள், 22வது கேள்வி. 2024-25 நிதியாண்டு மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஸோ மின்னணு பொருட்கள் ஏற்றுமதி எப்போ? 2024-25. இது எந்த மாநிலம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் அதிகம். அடுத்தது பாருங்கள், 23வது கேள்வி. 2024 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ ரெனியூவபிள் எனர்ஜியில் இந்தியா 3வது இடத்துல இருக்குது.
அடுத்தது பாருங்கள் 24வது கேள்வி. 2025 பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ பத்திரிகை சுதந்திரம் வந்து இந்தியாவில் 151வது இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள் 25வது கேள்வி. 2023 மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ மனிதவள மேம்பாடு என்னன்னு சொல்லுவோம்? HDI, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதில் இந்தியாவோட இடம் எதுனா 130வது இடத்துல இருக்குது. இது ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்கள் 26வது கேள்வி. உலக அளவில் அதிக மதிப்பு கொண்ட தொழில்நுட்ப நிறுவனங்கள் பட்டியலில் இடம்பெற்ற இந்திய நிறுவனம் எது? ஸோ இதுக்கு ஆன்சரு ரிலையன்ஸ். அடுத்தது பாருங்கள் 27வது கேள்வி. 2026 QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த இந்திய நிறுவனம் எது? ஸோ இதுக்கு ஆன்சரு IIT டெல்லி. அடுத்தது பாருங்கள் 28வது கேள்வி. 2025 ஐநாவின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் 99. நிலையான வளர்ச்சி இலக்குகள் இதில் வந்து 99வது இடத்துல இருக்குது இந்தியா. அடுத்தது பாருங்கள் 29வது கேள்வி. 2025 உலக அமைதி குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம். பீஸ் இண்டெக்ஸ் இதில் வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது? 115வது இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள் 30வது கேள்வி. 2025 உலகளாவிய ஆற்றல் மாற்றல் குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ உலகளாவிய ஆற்றல் மாற்றல் குறியீட்டில் வந்து இந்தியா 71வது இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள் 31வது கேள்வி. இந்தியாவின் மிகவும் மதிப்புமிக்க நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நிறுவனம் எது? ஸோ இதுக்கு ஆன்சரு டாட்டா. அடுத்தது பாருங்கள் 32வது கேள்வி. இந்தியாவில் மதிப்புமிக்க உணவு நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தது அமுல். ஸோ உணவு நிறுவனம்னு கேட்டாங்கன்னா அமுல், ஜென்ரலாக கேட்டாங்கன்னா டாட்டா. அடுத்தது பாருங்கள் 33வது கேள்வி. 2025 உலகளாவிய பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ பாலின இடைவெளி குறியீட்டில் இந்தியா வந்து 131வது இடம் பிடிச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள் 34வது கேள்வி. பள்ளி கல்வியில் சிறந்து விளங்கும் மாநிலங்கள் பட்டியலில் தமிழகம் பிடித்த இடம் எது? ஸோ தமிழகம் பிடித்த இடம் வந்து 16வது இடம். அடுத்தது பாருங்கள் 35வது கேள்வி. 2025 உலக யூனிகார்ன் தரவரிசையில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஸோ யூனிகார்ன் தரவரிசையில் வந்து அமெரிக்கா தான் முதலிடம் பிடிச்சிருக்கோம். அடுத்தது பாருங்கள் 36வது கேள்வி. உலகில் நம்பகத்தன்மை மிக்க ஜனநாயக தலைவர் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சரு நம்ம நரேந்திர மோடி அவர்கள். அடுத்தது பாருங்கள் 37வது கேள்வி. உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கிகளில் முதலிடம் பிடித்த வங்கி எது? ஸோ உலகளவில் SBI தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 38வது கேள்வி. 2024-25 தனிநபர் வருமானத்தில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஸோ தனிநபர் வருமானம் இதில் வந்து கர்நாடகா தான் முதல் இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள் 39வது கேள்வி. இந்தியாவின் மிக தூய்மையான நகரமாக தேர்வான நகரம் எது? ஸோ இதுக்கு ஆன்சரு இந்தூர். இந்தூர் தான் இந்தியாவின் மிக தூய்மையான நகரம். அடுத்தது பாருங்கள் 40வது கேள்வி. 2026 வெளிநாடுகளில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு உகந்த நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் சியோல். அடுத்தது பாருங்கள் 41வது கேள்வி. 2024 உலக அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை இதில் வந்து இந்தியா 3வது இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள் 42வது கேள்வி. மத்திய அரசின் 2023-24 வருடாந்திர தொழில் கணக்கெடுப்பில் தொழில்துறை வேலைவாய்ப்பில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஸோ தொழில்துறை வேலைவாய்ப்பில் முதலிடம் பிடிச்சது வந்து நம்ம தமிழ்நாடு தான். அடுத்தது பாருங்கள் 43வது கேள்வி. இந்தியாவில் பணக்கார முதல்வர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஸோ பணக்கார முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான். அடுத்தது பாருங்கள் 44வது கேள்வி. இந்தியாவில் நீதி வழங்குதல் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஸோ நீதி வழங்குதலில் வந்து கேரளா தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 45வது கேள்வி. 2024-25 மீன் உற்பத்தியில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ மீன் உற்பத்தியில் இந்தியா 2ஆம் இடம் பிடிச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள் 46வது கேள்வி. 2026 உலக அமைதி குறியீட்டில் முதலிடம் பிடித்த நாடு எது? உலக அமைதி குறியீட்டில் முதலிடம் பிடிச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாந்து. அடுத்தது பாருங்கள் 47வது கேள்வி. இந்தியாவில் 2025 தொழில்நுட்ப படிப்பில் பெண்களின் பங்களிப்பு எத்தனை சதவீதமாக உள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் 17%. ஸோ 17% பெண்களின் பங்களிப்பு இருக்குது. அடுத்தது பாருங்கள் 48வது கேள்வி. 2024-25 இந்தியாவில் அதிகம் பார்வையாளர்களை ஈர்த்த இடம் எது? ஸோ இதுக்கு ஆன்சரு தாஜ்மஹால். அடுத்தது பாருங்கள் 49வது கேள்வி. QS உலக MBA தரவரிசையில் உலகில் சிறந்த 100 நிறுவனங்களில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்ற கல்வி நிறுவனம் இது? ஸோ இதுக்கு ஆன்சரு IIM பெங்களூர், IIM அகமதாபாத், IIM கல்கத்தா. இந்த 3 நிறுவனமும் இடம்பெற்றிருக்கும்.
அடுத்தது பாருங்கள் 50வது கேள்வி 2025 உலக புத்தாக்க குறியீட்டில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ உலக புத்தாக்க குறியீட்டில் வந்து இந்தியா 38வது இடம் பிடிச்சிருக்கு. அடுத்தது பாருங்கள் 51வது கேள்வி உலக அளவில் 100ல் எத்தனை இறப்பு தற்கொலையினால் நிகழ்கிறது? ஸோ இதுக்கு ஆன்சரு 1. ஸோ 100ல் ஒருத்தவங்க தற்கொலையினால் இறக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் 52வது கேள்வி இந்தியாவில் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான இடங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகர் எது? ஸோ நகர்னு பார்த்தீங்கன்னா கொஹிமா தான் இந்தியாவில் பெண்களுக்கு மிகவும் பாதுகாப்பான நகராக இருக்குது. அடுத்து பாருங்கள் 53வது கேள்வி 2025 தேசிய அளவிலான சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் தமிழ்நாடு. இதில் சிறந்த உயர்கல்வி நிறுவனங்கள் பட்டியலில் வந்து தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 54வது கேள்வி 2023 இந்தியாவில் அதிக வருவாய் உபரி பெற்ற மாநிலம் எது? ஸோ அதிக வருவாய் உபரி எங்கே இருக்கும்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள் 55வது கேள்வி சுரங்க தயார்நிலை குறியீட்டில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? சுரங்க தயார்நிலை குறியீட்டில் வந்து மத்திய பிரதேசம் தான் முதல் இடத்துல இருக்குது. அடுத்தது பாருங்கள் 56வது கேள்வி 2025 உலகின் சிறந்த நுகர்வோர் வங்கி மற்றும் இந்தியாவின் சிறந்த வங்கியாக தேர்வு செய்யப்பட்ட வங்கி எது? ஸோ இதுக்கு ஆன்சரு SBI தான். அடுத்தது பாருங்கள் 57வது கேள்வி 2025 உலக ஓய்வூதிய தரவரிசையில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ இதுக்கு ஆன்சரு 52வது இடம். அடுத்தது பாருங்கள் 58வது கேள்வி 2026 QS ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பிடித்த பல்கலைக்கழகம் எது? ஸோ இதுக்கு ஆன்சரு யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங். அடுத்தது பாருங்கள் 59வது கேள்வி 1995 முதல் 2024 காலகட்டத்தில் தீவிர பருவநிலையால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பட்டியலில் இந்தியா பிடித்த இடம் எது? ஸோ இதுக்கு ஆன்சரு 9வது இடம். அடுத்தது பாருங்கள் 60வது கேள்வி 6வது தேசிய நீர் விருதுகள் 2024 முதலிடம் பிடித்த மாநிலம் எது? ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சரு மகாராஷ்டிரா. அடுத்தது பாருங்கள் 61வது கேள்வி 2025 ஆசியாவின் மகிழ்ச்சியான நகரமாக தேர்வு செய்யப்பட்ட நகரம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் மும்பை தான் ஆசியாவிலே மகிழ்ச்சியான நகரமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள் 62வது கேள்வி இந்தியாவின் அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நகரம் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் மதுரை. நம்ம மதுரை தான் அசுத்தமான நகரத்தில் முதலிடம் பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 2025 ரேங்கிங்ஸ் வந்து முக்கியமானதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவோட PDF வேணும்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் வந்து PDF சென்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.